முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் ஏழைகளுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டம் முதல்வர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைக்கின்றார். ரிஷிவந்தியம் வாக்காளர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் நன்றி. இரண்டாவது நாளாக தொகுதி சீரமைப்பு குறித்து அதிகாரிகளோடு ஆலோசனை. முப்பது IAS அதிகாரிகள் இடமாற்றம். தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை. பெட்ரோல் விலை 15 நாட்களில் மீண்டும் உயர்வு. பொதுமக்களும் எதிர்க்கட்சிகளும் கடும் எதிர்ப்பு. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ஏழைகளுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைக்கிறார். கடந்த 16ஆம் தேதி பதவியேற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அன்று மாலையிலேயே கோட்டைக்கு வந்து முதல் பணியாக ரேஷனில் 20 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டம் உள்ளிட்ட 7 திட்டங்களில் கையொப்பமிட்டார். இந்நிலையில் சென்னையில் உள்ள ஆழ்வார்பேட்டையில் இன்று நடைபெறும் பொது நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சர் ஜெயலலிதா 20 கிலோ இலவச அரிசி திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். தற்போது முதலமைச்சராக பதவியேற்ற பின் செல்வி ஜெயலலிதா பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி இது என்பதால் அதிமுகவினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இதன் மூலம் பச்சை நிற கார்டு வைத்துள்ள 1,80,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர்களுக்கு யூனிட் அடிப்படையில் குறைந்தது 12 கிலோ முதல் அதிகபட்சம் 20 கிலோ வரை அரிசி வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இலவச அரிசி திட்டம் முறைப்படி செயல்படுகிறதா என்பதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் எனவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. ரிஷிவந்தியம் தொகுதியில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேற்று இரண்டாவது நாளாக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். கேப்டன் விஜயகாந்த் நேற்றைய முன்தினம் ரிஷிவந்தியம் தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்றபோது பலத்த மழை பெய்தது. அப்போது கேப்டன் விஜயகாந்த் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அதன் பின்னர் நேற்று இரண்டாவது நாளாக ரிஷிவந்தியம் தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். பல்வேறு துறை அதிகாரிகளும் அதில் கலந்து கொண்டனர். சாலை வசதிகள் மோசமாக உள்ளதால் உடனடியாக சாலைகளை அமைத்துக் கொடுக்கும் பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கேப்டன் அப்போது கேட்டுக் கொண்டார். போக்குவரத்து திட்டங்களை செயல்படுத்துமாறும் அவர் கூறினார். அதன் பின்னர் நேற்று மாலை நன்றி தெரிவிக்க கிராமம் கிராமமாக சென்ற கேப்டன் விஜயகாந்துக்கு தாய்மார்கள் சிறப்பாக வரவேற்பு அளித்தார்கள். பலர் கோரிக்கை மனுக்களும் கொடுத்தார்கள். அப்போது பேசிய தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ரிஷிவந்தியத்தில் விரைவில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படும் என்று அறிவித்தார். 15 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்தவர் ரிஷிவந்தியம் தொகுதியில் சாலை வசதியை கூட சரியாக செய்து கொடுக்காதது குறித்து தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் அதிருப்தி தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரோடு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற தேமுதிக உறுப்பினருமான எல் வெங்கடேசன், துணை செயலாளர் செஞ்சி சிவா, ரிஷிவந்தியம் ஒன்றிய செயலாளர் கோவிந்தன், சங்கராபுரம் அதிமுக ஒன்றிய செயலாளர் SS அரசு உட்பட கூட்டணி கட்சியினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். IAS அதிகாரிகள் 30 பேரை தமிழக அரசு அதிரடியாக மாற்றம் செய்துள்ளது. தேர்தலுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு பொறுப்பேற்ற பின் பல்வேறு துறைகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் தற்போது IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தமிழக அரசு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் சென்னை மாநகராட்சியின் துணை ஆணையராக இருந்த அனு ஜார்ஜ் அரியலூர் மாவட்ட ஆட்சியராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆவின் பாலகத்தின் இணை மேலாண் இயக்குநராக இருந்த கருணாகரன் கோவை மாவட்ட ஆட்சியராகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் கூட்டுறவு சங்க கூடுதல் பதிவாளராய் இருந்த அமுதவல்லி கடலூர் மாவட்ட ஆட்சியராகவும், உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இணை ஆணையராக இருந்த லில்லி தருமபுரி மாவட்ட ஆட்சியராகவும், வருவாய் நிர்வாகத்துறை இணை ஆணையராக இருந்த நாகராஜன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராகவும், தருமபுரி ஆட்சியராக இருந்த ஆனந்தகுமார் ஈரோடு ஆட்சியராகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.
சென்னை மாநகராட்சி சுகாதார பிரிவின் துணை ஆணையராக இருந்த ஆசிஸ் குமார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராகவும், சென்னை ஆட்சியராக இருந்த சோபனா கரூர் மாவட்ட ஆட்சியராகவும், காஞ்சிபுரம் ஆட்சியராக இருந்த ஆசிஸ் சட்டர்ஜி திருவள்ளூருக்கும், நாகை மாவட்ட ஆட்சியராக இருந்த முனியநாதன் திருவாரூர் மாவட்டத்திற்கும் ஆட்சியர்களாக மாற்றப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் 30 IAS அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பெட்ரோல் விலையேறிய சிறிது நாளிலேயே மீண்டும் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தி 15 நாட்களே ஆன நிலையில் மீண்டும் இரண்டாவது முறையாக இன்று முதல் லிட்டருக்கு 1 ரூபாய் 35 காசுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் டீசல், சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை உயர்த்த அமைச்சர்கள் குழு வரும் 9ஆம் தேதி கூடவுள்ளது. இந்த நிலையில் பெட்ரோல் விலை உயர்வு குறித்து செய்தியாளர்களை சந்தித்த பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஜெயபால் ரெட்டி, எண்ணெய் நிறுவனங்கள் சந்தித்து வரும் இழப்பை சரி செய்யவே இந்த விலை உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும், அப்படி இருந்தும் எண்ணெய் நிறுவனங்கள் இன்னும் 4 ரூபாய் அளவிற்கு நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் கூறினார். இதனிடையே மேற்கு வங்கத்தின் முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா கொல்கத்தாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில், இந்திய அரசு அதன் லாப நோக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் சர்வதேச நிதி முனையும் உலக வங்கியும் கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் பிரச்சினையை இரண்டாம் தரமாக எண்ண வேண்டாம் என்றும் அவை கூறியுள்ளதாக கூறிய புத்ததேவ், பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் மக்கள் என்னென்ன பிரச்சினைகளை மேற்கொள்வார்கள் என்பதை பற்றி மத்திய அரசு கவலைப்படுவது இல்லை என்றும் அப்போது குற்றம் சாட்டினார். கடந்த 21 ஆண்டுகளில் பெட்ரோலின் விலை 55 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நிதி முனையத்தின் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் இந்தியா பாரபட்சமின்றி நடந்து கொள்ளும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். ஜெர்மன் அதிபர் அங்கெலா மெர்கல் நேற்று ஒருநாள் பயணமாக இந்தியா வந்திருந்தார். அவரும் பிரதமர் மன்மோகன் சிங்கும் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சர்வதேச நிதியத்துக்கு தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஜெர்மனியின் கிறிஸ்டின் லாகார்டேவுக்கு இந்தியாவின் ஆதரவை தருமாறு அதிபர் மெர்கல் கோரினார். அதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், சர்வதேச நிதி முனையத்தின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதில் நாடுகளை கடந்து இந்தியா பாரபட்சமின்றி நடந்து கொள்ளும் என்று கூறினார். Our view is well known that the best available person, regardless of his or her nationality, should be selected for such a prestigious post. முன்னதாக ஜெர்மன் அதிபர் மெர்கல் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாட்டு வர்த்தகம், பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. கர்நாடக அமைச்சரவையில் ரெட்டி சகோதரர்கள் இடம்பெற்றது குறித்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கிடையே எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் சுரங்க தொழிலில் ஈடுபட்டு கோடி கோடியாய் பணம் சம்பாதித்து வரும் ரெட்டி சகோதரர்களை அந்த மாநில அமைச்சரவையில் இடம்பெற வைத்தது யார் என்ற பிரச்சினை பாரதிய ஜனதா கட்சிக்குள் எழுந்தது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண் ஜேட்லி ஆகியோருக்கிடையே கருத்து வேறுபாடு நிலவியது. அப்பிரச்சினையை கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங்கும் சமாளித்தனர். இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தலைவர் சுஷ்மா சுவராஜ் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ரெட்டி சகோதரர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டது குறித்து எடியூரப்பாவும் ராஜ்நாத் சிங்கும் அளித்த விளக்கங்களால் பாரதிய ஜனதா கட்சிக்குள் எழுந்த சர்ச்சை விலகிவிட்டதாகவும் தற்போது எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை என்று கூறினார். सीएम कर्नाटका के बयान के बाद, राजनाथ जी के बयान के बाद, जो गवर्नर प्रेसिडेंट और नितिन जी के बयान के बाद वो प्रकरण पूरी तरह समाप्त हो चुका है. இதனிடையே நடைபெற இருக்கின்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தனி தெலுங்கானா மசோதா தாக்கல் செய்தால் அதனை தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கும் என்றும் கூறினார். லோக்பால் மசோதா வரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தயாராகும் என மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். லோக்பால் மசோதா தயாரிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் லோக்பால் மசோதாவில் பிரதமர் மற்றும் நீதிபதிகளை கொண்டுவர அரசு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதனால் தயாரிப்பு குழுவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்நிலையில் லோக்பால் மசோதா தயாரிப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அதில் நேற்று முன்தினம் நடைபெற்ற லோக்பால் மசோதா தயாரிப்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கியமான சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டது என்றும்
அந்த ஆலோசனை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த மசோதா குறித்து அரசியல் கட்சிகளோடு ஆலோசனை நடத்த உள்ளதால் இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர், மாநில அரசுகள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு கடிதம் எழுத உள்ளார் என்றும் கூறினார். பிரதமர், நீதிபதிகள் மற்றும் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் செயல்பாடுகள் குறித்து லோக்பால் மசோதா வரம்பில் கொண்டு வருவது குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் மாநில அரசுகளோடு ஆலோசனை செய்ய வேண்டியுள்ளது என்றும் ப. சிதம்பரம் அப்போது குறிப்பிட்டார். இந்த மசோதா தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள அமைச்சர் குழுவில் கருத்து வேறுபாடு ஏதும் இல்லை என்று கூறிய சிதம்பரம், லோக்பால் மசோதா சட்ட வரம்பில் பிரதமரை கொண்டு வருவது நீண்ட ஆலோசனைக்கு பிறகே முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். எந்த வடிவில் லோக்பால் மசோதா தயாரானாலும் அதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிய அவர், வரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் லோக்பால் மசோதா தயாராகும் என நம்பிக்கை தெரிவித்தார். Whatever we draft in the joint drafting committee has to be eventually passed in Parliament. Political parties must support it, both in the Lok Sabha and in the Rajya Sabha. Therefore, one would have to carry both the Lok Sabha and the Rajya Sabha, and therefore consultation with political parties is unavoidable. அதன் பின்னர் பேசிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபல், லோக்பால் மசோதா தொடர்பாக அரசிற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் மசோதா தயாரிப்பு பணியில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவித்தார். மும்பை தாக்குதல் குற்றவாளி ஹெட்லிக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையே புதிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மும்பை தாக்குதல் குற்றவாளி ஹெட்லிக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையே புதிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மும்பை தாக்குதல் குற்றவாளிகளில் ஒருவரான டேவிட் ஹெட்லியிடம் சிகாகோ நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் விசாரணையின் முடிவில் ஹெட்லிக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையே புதிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஹெட்லிக்கு மரண தண்டனை விதிக்கப்படாது என்றும் இந்தியா அல்லது பாகிஸ்தானுக்கு அவர் நாடு கடத்தப்பட மாட்டார் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மனைவி மற்றும் பிள்ளைகளை சந்திக்க ஹெட்லிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு முழு அளவில் ஒத்துழைத்ததால் இதுபோன்ற சலுகைகளை வழங்க அமெரிக்கா முன்பே ஒத்துக்கொண்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சுகாதாரத்துறையின் கீழ் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கும் அரசாணையை செயல்படுத்த சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் மேயர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் 1 முதல் 10 மண்டலங்களில் உள்ள திரு விளக்குகளில் 7,54 லட்சம் ரூபாய் செலவில் LED கருவி பொருத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதன் மூலம் ஆண்டுக்கு 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு மின் செலவு குறைவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் கட்டப்பட்டு வரும் 4 மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதை பணிகளை முடிக்க கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சுகாதாரத்துறையில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்கும் அரசாணையை செயல்படுத்துவது உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஆங்கில முறை மருத்துவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு வழங்க மாநகராட்சியின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பி இப்பொழுது அந்த அரசாணை மன்ற கூட்டத்தில் வைத்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.